இலங்கையில் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருப்பது ஒரு முதல் தடவையாக பதிவாகி இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் வரலாற்றில் முதல் தடவையாக பதிவாகி இருக்கிறது. இது பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதோடு இலங்கையில் ஒரு ஊழலற்ற ஆட்சி என்று சொல்லக்கூடிய தற்போதைய அரசாங்கத்தினுடைய நகர்வுகளில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது தூய நோக்கான ஆட்சியை நோக்கியதான அல்லது ஏற்கனவே இடம்பெற்ற சம்பவங்களை மீள் பரிசீலனை செய்வதான விடயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த புதிய அரசிற்கு தமிழ் மக்களின் ஆதரவு இருக்கின்றது என்பதை இந்த மேற்குலகம் நம்புகின்றது. ஏனென்றால் வாக்கைத்தான் அவர்கள் அதாவது ஒரு மதிப்பீடு அளவீடாக எடுப்பார்கள். அவ்வாறு வாக்கை அளவீடாக எடுத்தால் தமிழ் பகுதியில் உள்ள 8 மாவட்டங்களில் 7 மாவட்டங்கள் அவர்கள் அதிக பெரும்பான்மை பெற்றதாகவும், அதாவது சிங்கள கட்சி, இது வரலாற்றிலேயே 40-50 வருடங்களுக்கு பிறகு நடக்கின்ற ஒரு விடயம். அந்த காலத்தில் சுமார் 13க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட நிலையில் ஒரு வெளிநாட்டு பயணம் விவகாரமாகத்தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையத்தின் விசாரணைகளின் பிரகாரம் அதீதமான நிதி செலவழிக்கப்பட்டதாகவும், அதேவேளை கியூபாவிற்கு பயணம் செய்து திரும்புகின்ற போது லண்டனில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு இடைத்தரிப்பின் பொழுது அவர் பங்கு பெற்றிய நிகழ்ச்சிகள், தனிப்பட்ட நிகழ்ச்சிகள், ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு விருந்தாளியாக கலந்து கொண்டிருந்ததெல்லாம் தனிப்பட்ட நிகழ்ச்சிகள், அதனை ஜனாதிபதி என்கின்ற போர்வையில் அவர் பங்கு பெற்றிருக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. கொண்டு வந்த பாதையில் பொருளாதாரம் செல்ல வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கின்றது என்றால் அந்த பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதில் அவரது பங்கு முக்கியமாக இருந்தது. எனவே இந்த போரில் வென்றவர் என்கின்ற அல்லது போரில் வென்ற தரப்பு என்கின்ற ஒரு முகத்தை கொண்டிருக்கின்ற மஹிந்த தரப்பை சில வேளைகளில் அவர்கள் எவ்வாறு அணுகுவார்கள் என்பதைத்தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் சற்று முன்னர் வெளியான செய்தி, இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருப்பதான செய்தி உலக பரப்பில் ஊடகங்களில், குறிப்பாக தமிழ் ஊடகங்களில், சிங்கள ஊடகங்களிலும் வெளியாகி வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருப்பது ஒரு முதல் தடவையாக பதிவாகி இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் வரலாற்றில் முதல் தடவையாக பதிவாகி இருக்கிறது. இது பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதோடு இலங்கையில் ஒரு ஊழலற்ற ஆட்சி என்று சொல்லக்கூடிய தற்போதைய அரசாங்கத்தினுடைய நகர்வுகளில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த கைதை தொடர்ந்து ஏனைய விடயங்கள் அரங்கேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பல அரசியல்வாதிகள் தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் இது அரசியல்வாதிகளுக்கு ஒரு அச்ச நிலையை ஏற்படுத்துகின்ற ஒன்றாகவும் மாறியிருக்கின்றது. அதே நேரத்தில் பயங்கரவாத சட்டத்துக்கு மாற்றாக இன்னும் ஒரு புதிய சட்டத்தை அடுத்த மாதம் அளவில் தாங்கள் கொண்டு வர இருப்பதாக தற்பொழுது வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையும் மிக முக்கியமாக இலங்கையினுடைய விடயங்களில் முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. இதற்கு மாற்றீடாக கொண்டு வரப்படக்கூடிய சட்டம் எப்படி இருக்க போகின்றது என்ற கேள்விகளும் உலக பரப்பில் பேசப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது. இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. இலங்கை அரசியலை எடுத்துக்கொண்டால் பல்வேறு ஊழல்கள் இடம்பெற்றிருக்கின்றன, பல்வேறு அரச நிதி முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற செய்திகள் வெளிவந்தாலும் அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. குறிப்பாக ஒரு அரச தலைவராக இருந்தவர் என்ற ரீதியில் சட்ட நடவடிக்கைக்கு அவரை உட்படுத்துவது கடினமான விடயம் என்று பேசப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த அரசாங்கத்தில் இப்பொழுது இந்த விடயம் என்பது சாத்தியமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது உண்மையில் என்ன விடயத்தை உலகுக்கு சொல்ல வருகின்றது? ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் 2023-24 காலப்பகுதியை எடுத்துக்கொண்டால் இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக மந்த நிலையில் இருந்த பொழுது அதனை ஒரு சீர்தூக்கியவராகவும், தான் எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி தனக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்கிய ஒருவருக்கு தானாக கிடைத்த பதவியாகவும் ஒரு ஜனாதிபதி பதவி அவரை சென்றடைந்திருந்தது. இந்த நிலையில் அவருக்கு இந்த விடயம் என்பது இன்று நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பானது எவ்வாறான ஒரு பேரை அவருக்கு ஏற்படுத்த போகிறது? குறிப்பாக இலங்கை அரசியலில் இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது அதாவது தூய நோக்கான ஆட்சியை நோக்கியதான அல்லது ஏற்கனவே இடம்பெற்ற சம்பவங்களை மீள் பரிசீலனை செய்வதான விடயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனால் ஒரு ஜனாதிபதி, அதாவது அதிகாரபூர்வமுள்ள ஜனாதிபதி,
அந்த வகையில் அதிகார அ ம பூ அதாவது அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக இருந்தவர்களில் ஒருவர் முதன் முறையாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இருந்த பொழுதிலும் இவர் மக்களால் தேர்வு செய்யப்படாமல் கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு ஓடிய பொழுது 2022ஆம் ஆண்டு பதவிக்கு வந்து 2024ஆம் ஆண்டு வரையில் பதவி வகித்தவர். அந்த காலத்தில் சுமார் 13க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட நிலையில், ஒரு வெளிநாட்டு பயணம் விவகாரமாகத்தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையத்தின் விசாரணைகளின் பிரகாரம் அதீதமான நிதி செலவழிக்கப்பட்டதாகவும், அதேவேளை கியூபாவிற்கு பயணம் செய்து திரும்புகின்ற போது லண்டனில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு இடைத்தரிப்பின் பொழுது அவர் பங்கு பெற்றிய நிகழ்ச்சிகள், தனிப்பட்ட நிகழ்ச்சிகள். ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு விருந்தாளியாக கலந்து கொண்டிருந்ததெல்லாம் தனிப்பட்ட நிகழ்ச்சிகள். அதனை ஜனாதிபதி என்கின்ற போர்வையில் அவர் பங்கு பெற்றிருக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் அறிந்த விடயங்களில் ஒன்று கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இது தொடரப் போகின்ற ஒரு வழக்கு. ஆனால் இந்த கைது என்பது ஒரு அதிமுக்கிய பதவியில் இருந்த ஒருவர் கைது செய்யப்படுவது என்பது இதுதான் முதல் முறையாக இலங்கை வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்க போனால் நிச்சயமாக இவரது இந்த பண அதாவது பணத்தை எவ்வாறு பாவித்தார் என்பது தொடர்பான குற்றச்சாட்டு இவர் மீது விழுந்திருக்கின்றது. ஆனால் அவர் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக ஜூன் மாதம் நீதிமன்றத்துக்கு சில தகவல்களை வழங்கியிருந்தார். இவ்வாறான முறைகேடான விடயங்களில் தான் ஈடுபடவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அப்படி இருந்த பொழுதில் இந்த கைது என்பது எவ்வாறு சாத்தியமாக இருக்கின்றது? என்ன அடிப்படையில் மீண்டும் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார் நீதிமன்றத்தில்? இல்லை, அவர்கள் சட்ட வரையறைகளின்படி, அதாவது சரத்துக்களின்படி அந்த கைதுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை அரசியலமைப்பின் சரத்துக்களின் 149, 148, 150ஆம் பிரிவுகளில் உள்ள சிறப்புரிமையின் பிரகாரம் தான் அந்த விஜயங்களை பொழுது நடந்து கொண்டதாக அவர் அறிவித்த பொழுதும், ஒரு பணியாளருக்கு நாளாந்தம் ஒன்றுக்கு லண்டனில் தங்கியிருந்த பொழுது 1000 பவுண்ட்ஸ் பணம் வழங்கியதான ஒரு குற்றச்சாட்டும். மற்றது அந்த லண்டன் தரிப்பு என்பது தேவையற்றது. அங்கு தரித்து மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது. ஆமாம். அவ்வாறான நிகழ்வில் சென்று கலந்து கொண்டதானது தனிப்பட்ட நிகழ்வு. நாடு இருக்கின்ற நிலையில் அவ்வாறான ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் சென்றிருக்க தேவையில்லை என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கின்றது. அத்தோடு இவரது பயணங்களின் பொழுது இவரது நட்பு வட்டாரம் அல்லது இவரது நெருங்கிய வட்டாரம் என பலரும் இந்த பயணங்களில் ஈடுபட்ட விடயங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன. சுமார் $20 மில்லியன் மேலான தொகை என்பது இவரது ஒட்டுமொத்த பயணங்களுக்கும் செலவாகி இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக, அதாவது நாடு இருக்கின்ற நிலையில் ஒரு ஜனாதிபதி அந்த நாட்டின் நிலைமையை உணர்ந்து நடப்பது குறித்த ஒரு தகவலாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க முடியும். இருந்த பொழுதிலும் இது பல வேறு விடயங்களுக்கு முத்தாய்ப்பு வைக்கலாம். அதாவது ஒரு லஞ்ச ஊழல் பிரிவு தொடர்பான ஒரு கைது என்பது நிச்சயமாக வேறு வேறு இப்பொழுது மதுபான லைசன்ஸ் வழங்குவதோ அல்லது வேறு விடயங்களில் எவ்வாறு செயற்பட்டது போன்ற பல விடயங்களுக்கும் செல்லலாம். ஆனால் அவ்வாறான நிலையில் இலங்கை அரசு செல்லுமா, அல்லது இது ஒரு உறுப்பினரால் சிறப்புரிமை ரீதியில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு விவகாரம் தொடர்பான கைதாடோ முடியுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது இந்த ஆட்சி என்பது ஒரு வருடங்கள் ஆகிவிட்ட பொழுதும் அவர்களுடைய ஆட்சியில் ஒரு மாற்றத்தையும் காண முடியவில்லை. இவ்வாறான சில கண்துடைப்பான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றனவே தவிர மேலதிகமான நடவடிக்கைகள் அங்கே இடம்பெறவில்லை. குறிப்பாக மக்கள் மத்தியிலே கூட இப்பொழுது ஒரு கருத்தியல் இருக்கின்றது. அதாவது ரணில் கொண்டு வந்த பாதையில் பொருளாதாரம் செல்ல வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கின்றது என்றால் அந்த பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதில் அவரது பங்கு முக்கியமாக இருந்தது. இருந்த பொழுதிலும் இவ்வாறான கைது என்பது ஏனைய ஜனாதிபதிகள் மீதும் பாயக்கூடிய ஒரு சட்டமாக, அல்லது இலங்கை சட்டம் என்பது ஏனைய ஜனாதிபதிகள் மீதும் பாயக்கூடியதாக இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றபடியால் தற்பொழுது அனுரா முன்னுள்ள கேள்வியாக இந்த நாட்டை கொள்ளையடித்த அல்லது பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட கோத்தபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா, அவ்வாறு எடுக்கப்படுவதற்குரிய அவருடைய அந்த உறுதி அவரிடம் இருக்கின்றதா என்று அதைத்தான் பார்க்க வேண்டும். என்றால் உறுதி என்று இங்கே கூறுவது எதை என்றால்
மக்கள் எதிர்ப்பை கண்டு அஞ்சுவாரா, அல்லது அவர்கள் மக்கள் திரட்டி அவ்வாறான ஒரு கைதை இடம்பெறாமல் பார்ப்பதற்கு முயற்சிப்பார்களா, அல்லது அந்த விடயம் என்பது கிடப்பில் போடப்பட்ட ஒரு விடயமாகவே தொடர்ந்து செல்லுமா என்கின்ற கேள்வியை இந்த கைது ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் இது ஒரு முதல் ஆரம்பம். இந்த ஆரம்பத்தின் பிரகாரம் இவர்கள் தொடர்ந்து இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என்பதை சட்டம் நிரூபித்திருக்கின்றது. ஆனால் இனி இந்த அரசியல் தான் அவர்களை மேல் கொண்டு செல்வதற்கு வழிவகுக்க வேண்டும். ஆனால் பொதுவாக விடயங்கள் பற்றி ஊடகங்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது அன்றுவ அரசாங்கம் கூறுகின்ற பதில் நீதித்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நீதித்துறை தன் கடமையை தொடர்ந்து செய்து வருகின்றது. என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அது செய்யும். இதில் அரசியல் தலையீடுகள் இருக்கப் போவதில்லை என்று. ஆனால் இந்த கைது நடைபெற்றிருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விடயம், இதற்கு முன்னர் இவ்வாறான விடயங்களில் மிகவும் பாரதூரமான குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் இன்னமும் எந்தவித அரச விடயங்களிலும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்ட நிலை காணப்படுகின்ற நிலையில் ஏன் ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது மிக அவசரமாக இடம்பெற்றது என்ற கேள்வியை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச ஏற்படுத்திய நடவடிக்கைகள் தான் தொடர்ந்து இலங்கை இவ்வாறான ஒரு பாரதூரமான நிலைக்கு செல்வதற்கு காரணமாக அப்பொழுதே சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் மக்கள் புரட்சி வெடிக்கவும் அது காரணமாக இருந்தது. இவ்வாறான ஒரு தண்டனையை மக்களே வழங்கியிருக்கின்ற நிலையில் ஏன் நீதிமன்றம் இதனை அணுக முடியாத நிலை காணப்படுகிறது? இல்லை, இந்த போராட்டத்தை எடுத்தவர்கள் முக்கியமானவர்களே இந்த அனுர தரப்புத்தான். இந்த அறகலை என்கின்ற கொத்தபய ராஜபக்ஷ அல்லது ராஜபக்ஷ வம்சத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள். எனவே அவர்களுக்கு கூட அதில் பொறுப்பு கூறுகின்ற ஒரு தன்மை உண்டு. அந்த பொறுப்பு கூறலில் அவர்கள் எவ்வளவு தூரம் சென்றிருக்கின்றார்கள், எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் இன்னுமே காணவில்லை. அது தொடர்பான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்பதுதான், மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த கைது காட்டியிருக்கிறது. இந்த கைது ஒரு அடையாள கைது. அதாவது அவர் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார், அங்கே பிணை வழங்கப்பட்டது, அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். எனவே இது ஒரு அடையாள கைது. இதன் பின்னரான நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெறப் போகின்றன, இது நிச்சயமாக மஹிந்த தரப்புக்கு பயத்தை ஏற்படுத்துமா என்றால் பயத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகளில் அனுர தரப்பு எவ்வாறு முயன்று செல்ல போகின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான கேள்வி. என்றால் தான் போர்க்காலத்தில் ஈடுபட்டவர்களை காட்டிக் கொடுக்கவோ அல்லது அவர்களுக்கு தண்டனை வழங்கவோ மாட்டேன் என்கின்ற ஒரு வாய்மொழியை சிங்கள மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த போரில் வென்றவர் என்கின்ற அல்லது போரில் வென்ற தரப்பு என்கின்ற ஒரு முகத்தை கொண்டிருக்கின்ற மஹிந்த தரப்பை சில வேளைகளில் அவர்கள் எவ்வாறு அணுகுவார்கள் என்பதைத்தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சர்வதேச ரீதியில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகின்றது? ஏனென்றால் ஏற்கனவே பல நாடுகளிலும் இலங்கையினுடைய தலைவர்கள், ராணுவ தளபதிகள், முன்னாள் ராணுவ தளபதிகள், முன்னாள் தலைவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பயணம் மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது. இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பொழுது இலங்கைக்குள் சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. ஜனாதிபதிக்கே இவ்வாறான முடிவுகளை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்ற பொழுது ஏற்கனவே நீதியின் முன், சர்வதேச சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மழுங்கடிக்கப்பட செய்யக்கூடிய நடவடிக்கையாக இதனை பார்க்க முடியாதா? நிச்சயமாக இது ஒரு முக்கியமான கேள்வி ராம். உங்களுடைய கேள்விக்கு நன்றி. இது எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்றால், செப்டம்பர் 8ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் அவையின் பிரதான தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கப்படுகின்ற போது உள்ளக விசாரணைக்கான நம்பிக்கையை கூட்டுகின்ற ஒரு செயற்பாடாக இது அமையக்கூடிய சாத்தியக்கூறு பலமாகவே உண்டு. உள்ளக பொறிமுறையை அவர்கள் பரிசீலிப்பதற்கு தயாராக இருப்பதான செய்தியை ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை ஆணையாளரோ அல்லது அது சார்ந்த அமைப்புகளோ அந்த உள்ளக விசாரணை என்கின்ற முறையில் தற்பொழுது நம்பிக்கை கொண்டவையாக மாறி வருகின்ற நேரத்தில் இது அவர்களுக்கு பலம் சேர்க்கும். அவ்வாறு பலம் சேர்க்கின்ற பொழுது இந்த விசாரணைகளுக்கான நேர்மை தன்மை என்பது குறைக்கப்படும். அல்லது அந்த விசாரணையின் நிகழ்வு அல்லது அதற்குரிய தீர்ப்பு என்பதெல்லாம் சில வேளைகளில் எதிர்பார்ப்பதை விட மலினமானதாக இருக்கும். இந்த நிலைப்பாடு என்பது நிச்சயமாக இலங்கை குறித்த பார்வையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை, அல்லது இலங்கை குறித்த என்று கூறுவதை விட புதிய அரசு, இப்பொழுது அவர்கள் கூட குறிப்பிடுவது என்னவென்றால் புதிய அரசு, இங்கே ஆக பலவீனமாக உள்ள விடயம் ஒன்று இருக்கின்றது, அதனையும் தொட்டு சொல்ல வேண்டும். இந்த புதிய அரசிற்கு தமிழ் மக்களின் ஆதரவு இருக்கின்றது என்பதை இந்த மேற்குலகம் நம்புகின்றது. ஏனென்றால் வாக்கைத்தான் அவர்கள் அதாவது ஒரு மதிப்பீடு அளவீடாக எடுப்பார்கள். அவ்வாறு வாக்கை அளவீடாக எடுத்தால்
தமிழ் பகுதியில் உள்ள 8 மாவட்டங்களில் 7 மாவட்டங்கள் அவர்கள் அதிக பெரும்பான்மை பெற்றதாகவும், அதாவது சிங்கள கட்சி, இது வரலாற்றிலேயே 40-50 வருடங்களுக்கு பிறகு நடக்கின்ற ஒரு விடயம். இது சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. ஆக மட்டக்களப்பில் மாத்திரம்தான் தமிழ் அந்த கட்சிகள் அதிக, அதாவது தமிழ் கட்சி அதிக வாக்கு பெற்றதாகவுமான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. அதன் பிறகு கூட இப்பொழுது பார்த்தீர்களானால் இப்பொழுது நடைபெறுகின்ற அந்த கர்த்தால்கள் போன்ற அடையாள நிகழ்வுகளின் போது கூட யாழ்ப்பாண ஊடகவியலாளர்களோ அல்லது யாழ்ப்பாண மக்களோ அது வெற்றி பெறவில்லை என்பதை காட்டுவதற்கான ஒரு முனைப்பை மேற்கொண்டு அனுர தரப்பிற்கு ஆதரவானவர்களாக தங்களை மாற்றி வருகின்றார்கள். அதாவது அரசு எதை சொல்கின்றதோ அதையே நிரூபிப்பவர்களாக மாறி வருகின்றார்கள். இது ஒரு ஆபத்தான நிலைமை. இது இலங்கை அரசை நிச்சயமாக வேறு ஒரு திசைக்கு நகர்த்தி செல்கின்றது. அவர்கள் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தி செல்கின்றது. அவர்களுக்கான அந்த நீடிப்பை கொடுப்பதற்கான ஒரு நிகழ்வுகளாக இவை அமைந்து வருகின்றன. அதில் இந்த விவகாரம், நீதிமன்ற விவகாரம் கூட ஒன்று. சரி, நீங்கள் ஐக்கிய நாடுகள் கூட்டத்தொடர் தொடர்பான ஒரு விடயத்தையும் இதில் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இந்த தருணத்தில் இப்பொழுது இந்த கைது இடம் பிடித்திருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைய வெளியீடாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு அதற்கு மாற்றீடான சட்டம் அடுத்த மாதம் வர இருக்கின்றது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மாதம் என்பது செப்டம்பர் மாதம். ஆகவே இந்த கூட்டத்தொடருக்கான ஏற்பாடுகள் இப்பொழுதே இலங்கை அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டு வருவதாக இந்த விடயத்தையும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த சட்டத்திற்கு மாற்று சட்டம் தேவையில்லை என்பதை இந்த ஜேவிபியினரோ அல்லது அனுர திஸ்ரகுமார் நாயக்காவோ ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். பயங்கரவாத தடை சட்டம் என்பது தேவையில்லை, நாட்டில் இப்பொழுது அவ்வாறான நிலைமை இல்லை என்று. ஆனால் இப்பொழுது அந்த சட்டத்தை மாற்றி ஒரு புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வரப் போகின்றார்கள். அது இவர்கள் குறிப்பிட்ட வாக்குறுதியிலிருந்து மீறுவதாக இருந்தாலும் மேற்குலகுக்கு இவர்களை ஒரு புதிய முகமாக காட்டும். இங்கே ஐக்கிய நாடுகள் மனித உரிமையில் சபையில் இருக்கின்ற ஒரே ஒரு பிரயாசம் இந்த முறை என்னவென்று சொன்னால், அங்கே இருக்கின்ற நாடுகளில் இந்த இணைத்தலைமையாக இருக்கின்ற நாடுகள் இங்கிலாந்து மற்றும் கனடா. இந்த இரு நாடுகளும் தான் இந்த மனித உரிமை விவகாரம் தொடர்பான நீடிப்புகளையோ அல்லது தீர்மானங்களையோ அழுத்தங்களையோ கொடுக்க போகின்றன. ஏனென்று சொன்னால் இருக்கின்ற மிகுதி நாடுகள் அவை ஆப்பிரிக்க சார்ந்தவையாகவும் அல்லது கிழக்கு மெசடோனியா போன்ற சிறிய நாடுகளாக இருக்கின்றபடியாலும் அவை அக்கறை உள்ளவையாக இருக்க மாட்டாது. ஆனால் இந்த 2 நாடுகளுக்கும் உள்ள பெரிய பொறுப்பு என்னென்றால், பொறுப்பாயம் ஈழத்தமிழர்கள் இலங்கையை விட புலம்பெயர்ந்து அதிகமாக உள்ள முதல் நாடு கனடா, அதிகமாக உள்ள 2வது நாடு இங்கிலாந்து. இந்த 2 நாடுகளின் கைகளிலும் இந்த விவகாரம் இப்பொழுது சிக்கி போயுள்ள நிலையில் கனடாவில் 3 பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அனிதா ஆனந்த், ஹரி ஆனந்த சங்கரி, ஜுவனிதா நேதன். இந்த 3 பேரும் இந்த விடயத்தில் நிச்சயமாக அதீத பங்கை செலுத்த முடியும். குறிப்பாக ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் தமிழர் விவகாரங்களில் தான் அவ்வளவு தலையிட மாட்டேன் என்று குறிப்பிட்டபடியால் ஜுவனிதா நேதன் அவர்களின் கரங்களில் இப்பொழுது இந்த பாரம் சென்று விழுந்திருக்கின்றது. அதே போல இங்கிலாந்தில் உமா குமரன் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர். இவர்கள் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுமே அங்குள்ள ஆளும் கட்சி சார்ந்தவர்களாக இருக்கின்றபடியால் இவர்களால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அவர்களின் கைகளில் தான் தமிழர்களின் இந்த மனித உரிமை விவகாரம் தொடர்பான விவரம் தற்பொழுது சார்ந்திருக்கின்றது. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் நாங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் வணக்கம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.